தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் உங்களுக்கே தெரியும். கடந்த ஆண்டு 100 நாள் நடைபயணத்தை மேற்கொண்டோம். ஐயாவுடைய பிறந்த நாள் ஜூலை 25 தொடங்கி 108 நாளுக்கு பிறகு தருமபுரியில் முடித்தோம். அந்த பிரச்சாரம், நடைபயண பிரச்சாரம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதற்கு காரணம் நீங்கள் எல்லோரும் தான். அதற்கு காரணம் அவ்வளோ ஆர்வத்தோடு அந்த நிகழ்ச்சியை நீங்கள் நடத்தினீர்கள். எங்க பார்த்தாலும் போயிட்டு வந்தோம். அந்த நிகழ்ச்சியில சட்டமன்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்று தெளிவா அந்த வாதத்தை முன்வைத்தோம். அதுதான் நடந்தது தேர்தல். இந்த தேர்தலில் அதான் நடந்தது. திமுக வர வேண்டாம் சொன்னோம், திமுக வரல. அதுல பாட்டாளி கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றி அது. அதன் பிறகு முனைவர் சௌமியா அவர்கள் சிங்கப்பெண் நிகழ்ச்சிக்காக ஒவ்வொரு பகுதிக்கும் சென்றார். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பெண்களை அழைத்து மிகப்பெரிய பிரச்சாரம். அதுவும் 108 நாள் பிரச்சாரம். இது தொடர்ந்து பாட்டாளி கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்காக முன்வைக்கின்ற யோசனைகள், திட்டங்கள், போராட்டங்கள். அதே போன்றுதான் வருகின்ற அக்டோபர் 2 பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு மிக முக்கிய ஒரு பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறது. இந்த பயணம் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு வர வேண்டும், கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்திலே நம்முடைய பசுமை தாயகத்தின் தலைவரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் தலைமையிலே 2 ஆண்டுகள் இந்த ஒரு மக்கள் இயக்கம், மது ஒழிப்பு இயக்கம் ஒன்று தொடங்கி அவர் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும், ஒவ்வொரு பகுதிக்கும், ஒவ்வொரு ஊருக்கும் சென்று மக்களை திரட்டி, குறிப்பாக பெண்களை திரட்டி தமிழ்நாட்டுக்கு மது வேண்டாம், மதுவை ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கின்றார். வருகின்ற அக்டோபர் 2 அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைத்து அதற்கு ஏற்ப நிகழ்ச்சிகளை நீங்கள் எல்லோரும் நடத்த வேண்டும் என்று உங்களை அன்போடு பாசத்தோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். காரணம் இது மிக மிக அவசியமானது, மிக மிக அவசியமானது. இன்னைக்கு கூட தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு அறிவிக்கை, என்ன நகரத்தில் இருக்கிற டாஸ்மாக் கடைகள்லாம் தனியார் கிட்ட விட்டுடலாம். எவ்வளவு பெரிய யோசனை இது யார் கொடுக்கறான்னு எனக்கு ஒன்றும் புரியல. போன வாரம் பார்த்தா பார் தொடங்கலாமா 100 மீட்டருக்குள்ள. வந்து 717 மதுக்கடைகளை நீங்கள் மூடியிருக்கிறீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். சட்டமன்றத்துக்குள்ளே நாங்கள் உங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டோம். அதன் பிறகு சந்து கடைகளை மூட வேண்டும் என்று எங்கள் சட்டமன்ற குழு தலைவர்கள் பேசின நேரத்தில் அதையும் மூடிட்டாங்க. ஆனால் இப்ப பார்த்தா திறந்துட்டு இந்த பக்கம் மூடினா அந்த பக்கம் திறக்கிறாங்க, அங்க மூடினா இங்க திறக்கிறாங்க. இப்ப சந்து கடை வேற விதமா வந்திருக்கு. இப்ப கிருஷ்ணகிரி மாவட்டம் நான் போயிட்டு இருந்தேன். அங்க மாவட்டத்தில் அந்த கிராமத்தில் பார்த்தா என்ன சொல்றாங்க, பெண்கள் என்ன சொல்றாங்க, ஐயா காலையில 6 மணிக்கெல்லாம் இந்த வீட்டில் டாஸ்மார்க் சரக்கு இந்த வீட்டில் விற்கிறாங்க. நாங்க போய் சண்டை போட்டுட்டா அடுத்த வாரம் 6 மணிக்கெல்லாம் அந்த வீட்டில் விற்கிறாங்க. இது போலீஸுக்கு தெரிஞ்சுதான் விற்கிறாங்க. அங்க போய் 6 மணிக்கு. இதெல்லாம் ஒரு கொள்கை முடிவு வர வேண்டும். பூரண மதுவிலக்கு ஒரு கொள்கை படிப்படியாக கொண்டு வாங்க, படிப்படியாக கொண்டு வாங்க. திடீர்னு ரெஸ்டோ பார் வேணும், ரெஸ்டோ பார் நாங்க திறக்க போறோம்னு தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிப்பு. போதையா, மக்களுக்கு நல்லது பண்ணுங்க, மக்களுக்கு நல்லது பண்ணுங்க. இந்த ரெஸ்டோ பார் திறக்கிறதும், டாஸ்மாக் கடையில் தனியார் கிட்ட விடுறதும், பார் திறக்கிறதும் அதெல்லாம் வேண்டாம். கடையை மூடுங்க. உங்களுக்கு வருமானம், அரசுக்கு வருமானம் வேணும்னா நாங்கெல்லாம் சமீபத்தில் எங்களுடைய நிதிநிலை அறிக்கை, நிழல் நிதிநிலை அறிக்கையில் எவ்வளவு யோசனைகளை நாங்கள் சொல்லியிருக்கிறோம், தெளிவான யோசனைகளை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதுல ஒரு முக்கிய யோசனை என்ன, பொதுத்துறைகள், தமிழ்நாட்டில் உள்ள பொதுத்துறைகள், பொதுப்பணித்துறை, போக்குவரத்து துறை, மின்துறை போன்ற பொதுத்துறைகளில் அந்த லஞ்சம் ஊழலை ஒழிச்சு நிர்வாக சீர்கேடுகளை எல்லாம் அகற்றி அதை சரி செய்து சுத்தப்படுத்தினால் 30,000 கோடி ரூபாய் ஆண்டு வருமானம் தமிழக அரசுக்கு கூடுதலாக வரும்.
அதுல நல்ல தொடக்கத்தை நீங்க செஞ்சிருக்கிறீங்க முதலமைச்சர் அவர்களே, நல்ல தொடக்கம். நீங்க வந்த பிறகு தமிழ்நாட்டில் ஊழல் ஓரளவுக்கு குறைஞ்சிட்டு இருக்கு. ஆனா அடுத்தது இந்த சீர்திருத்தங்களை செஞ்சீங்கன்னா போதும். உங்க மதுக்கடை உங்களுக்கு வேண்டாம், அதுல வர வருமானம் வேண்டாம். மதுக்கடையால் தமிழ்நாட்டுக்கு ஆண்டுதோறும் வருமானம் 56,000 கோடி. ஆனால் பாதிப்பு எவ்வளவு தெரியுமா? தனி நபர்களுக்கு பாதிப்பு, அரசுக்கு பாதிப்பு, பொதுமக்களுக்கு பாதிப்பு எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி பாதிப்பு. லாஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி. மதுவை குடிச்சிட்டு காலையில் அடுத்தது லேட்டா வர்றது, வராம போறது, வந்து சரியான முறையில் செயல்படுறது இல்ல, லஞ்ச் பிரேக் டீ பிரேக்ல போய் குடிச்சிட்டு வர்றது, மொத்த உற்பத்தியே குறையுது. இரண்டாவது, பல சாலை விபத்துக்கள், உயிரிழப்புகள் இல்ல பொருள் இழப்புகள், ஹாஸ்பிட்டல் போய் சேர்க்கிறது. இந்தியாவிலே அதிக கல்லீரல் பிரச்சனை தமிழ்நாட்டில் தான் இருக்கு. லிவர் சிரோசிஸ், ஆல்கஹாலிக் லிவர் சிரோசிஸ் இந்தியாவில். அதை குணப்படுத்தணும்னா, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னா எவ்வளவு தெரியுமா செலவாகும்? 40 லட்சம் ரூபாய் செலவாகும். இதெல்லாம் செலவு எல்லாம் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் கோடி மக்களுக்கு சுமை. கனிம வள கொள்ளை தொடர்ந்து சொல்லிட்டு வந்துடும். தென் மாவட்டங்களில் அந்த மாஃபியா காட்ஃபாதர் சொல்லி 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 சொல்லியே இப்ப கூட நேற்று முந்தா நாள் கூட ஒரு அறிக்கை விட்டேன். தமிழக அரசு வந்தவுடன் கொஞ்சம் வேகமா இந்த ஊழல் ஒழிப்புலாம் இதெல்லாம் செயல்பட்டாங்க, இப்ப கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சுன்னு சொன்னவுடன் அடுத்த நாளே கனிம வளம் கேரளாவுக்கோ கர்நாடகாவுக்கோ ஆந்திராவுக்கோ எடுத்து செல்லக்கூடாது, 3 மாதம் தடை விதித்திருக்கின்றார்கள். அதை வரவேற்கின்றோம். இது 3 மாதம் நிரந்தர தடை கொடுங்க. அது மட்டுமல்ல, கடந்த ஆட்சி காலத்தில் அது யார் கடத்தினாங்களோ அவங்களுக்கு சிபிஐ விசாரணை பண்ணுங்க. சிபிஐ ஏன் விசாரணைனா அது இன்டர் ஸ்டேட் ப்ராப்ளம். தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இன்டர் ஸ்டேட் ப்ராப்ளம். சிபிஐ விசாரணை தான் அது உகந்ததாக இருக்கும்.